அப்பா இந்த ஜோசியத்தை ரெண்டு பொண்டாட்டி நான் தான் கொண்டு இந்த ஊருக்காரங்க எல்லாம் பேசி, ஆனா கொன்னனா இல்லையான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி அதே சொல்லி சொல்லி என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அவமானப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் அதே ஜனங்க என்னைய பாக்குறப்ப என்னெல்லாம் பேசுறாங்க. நான் என்ன ஒண்ணு மாதிரி இந்த வீட்டை விட்டு ஓடிட்டேனா இல்ல ஊரை விட்டு ஓடிட்டேனா? எல்லாத்தையும் தாங்கிட்டு இங்க தானே இருக்கேன். அவன் எல்லாம் விடுறா. அவன் தம்பி எல்லாம் என்ன பெருசா எனக்கு மரியாதை கொடுத்தா நடத்துறானுங்க. என்னெல்லாம் பேசுறாங்க. ஐயோ இந்த ஊரு என்னை தப்பா பேசிருச்சே, என் மகன் என்னை தப்பா பேசிட்டானே அப்படி நான் இந்த வீட்டை விட்டு ஓடிட்டேனா இல்ல ஊரை விட்டு ஓடிட்டேனா? இல்ல இல்ல பேசுறவன் பேசுவான்டா, ஆயிரம் பேசுவான். ஆனா நமக்கு தெரியணும் நம்ம சரியா இருக்கமா இல்லையான்னு நமக்கு தெரியணும். நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அவன ஒரு ஜோசியக்காரன் சொன்னா பைத்தியக்காரன் பண்ண இவர் கட்டின வேட்டியோட வீட்டை விட்டு போயிட்டாரா? வீட்டு நல்லா இருக்கடா அவன் வியாக்கியம். அவன் ஒரு கிறுக்கு பையனா அந்த ஜோசியக்காரன். அவன் சொன்னானா உடனே வீட்டை விட்டு போயிருவியா? வீட்டை விட்டு போற வயசாடா இது? கிறுக்கு பையல வயசு என்ன ஆகுது? வீட்டை விட்டு போற வயசா இது? என்னத்த சொல்றது? வேக மடிச்சிட்டாரு. உனக்கு வேணும் தான், நாங்கெல்லாம் அவன் தம்பிகளா போயிட்டோம். இல்லனா இதே மாதிரி எங்க கிட்ட இருந்து உனக்கு வந்திருக்கும். சாரிப்பா சாரிடா, நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்ல. வீட்டை விட்டு போனா சரி போட்டோன்னு விட்டு எங்க வேலையை பார்ப்போம் நினைச்சியா? வானதி போன் பண்ணும்போது கூட அண்ணன் எடுக்கல தெரியுமா? யாருமே வேலைக்கு போல, நான் காலேஜ் போல, உன்னை தேடி சென்னை முழுக்க சுத்தணும். இல்லடா நீங்க என்ன தேடுவீங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு கஷ்டப்படுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மன்னிச்சிருங்கடா. போன கடுப்பேத்திட்டு. ஆமா அண்ணனை எங்க பார்த்து கூட்டிட்டு இருந்தீங்க? எதுக்கு நான் சிரிக்கிறேன்? நாம தாண்டா சோறு தண்ணி இல்லாம லோலோன்னு அணைஞ்சு அண்ணனை தேடிட்டு இருந்தோம். ஆனா அண்ணன் எங்க இருந்துச்சு தெரியுமா? நம்ம அனீஸ் வீடு இல்ல, சந்தா வீட்லயா? அண்ணனுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துச்சு அந்த பொண்ணு. டேய் அதுல தப்பு எதுவும் இல்லையாடா, அந்த பொண்ணு தட்டுல வச்சு கொடுத்தது, அதை பார்த்ததும் எனக்கு உங்களதான் ஞாபகம் வந்தது, அதான் எடுத்து வச்சுட்டேன் வரமா. அப்ப சாப்பிடுற நேரம் நான் வந்து உன்னை சாப்பிட விடாம கூட்டு வந்துட்டேன். அதான் இப்போ உனக்கு கவலையா இருக்குல்ல? டேய் அப்படி இல்லடா, நான் சொன்னேன். நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா 4 சப்பாத்தி முக்கி இருக்க மாட்டேன். டேய் அதான் சொல்றேன்ல, அந்த பொண்ணு சாப்பிட கொடுத்துச்சு, ஆனா என்னால சாப்பிட முடியலடா. வச்சு நிஜமாவே அனீஸ் வீட்டுல தான் இருந்துச்சா? ஆமாண்டா, நான் உள்ள போறேன். அண்ணன் அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அந்த சந்தா சப்பாத்தியை சுட்டு சுட்டு கொடுத்துட்டு இருந்துச்சு.